வணக்கம் மாமா. வணக்கம் சம்பந்தி. வாங்க மாப்பிள்ள. பொண்ணுக்கும் உங்களுக்கும் வேண்டுதல், சாமிக்கு பொங்கல் வைக்கலான்னு கூப்பிட்டேன். கூடவே பட்டாளத்தை கூப்பிட்டு வந்துருக்கீங்க. வந்துட்டீங்க, எல்லாரும் சாப்பிட்டு போங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க. ஏய்யா, நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? இன்னைக்கு காலையில அப்பா பொங்க வைக்கிறாங்க, நம்ம 2 பேரையும் மட்டும் வர சொல்லிருக்காங்கன்னு தானே சொன்னேன். நீ என்ன சொன்ன? நீ போமா, நான் பின்னாடியே வரேன்னு தானே சொன்னேன். இப்ப என்னடா குடும்பத்தையே அழைச்சிட்டு நிக்க வச்சிருக்க? உனக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட? எங்க சொந்தக்காரங்க யாருமே வரல, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம் பொங்க வைக்கிறதுக்கு. நீ பட்டுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து நின்னா எங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? சம்பந்தி குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டுருக்காரு, நம்மள எல்லாம் கூப்பிடல நினைக்க மாட்டாங்க. பிரைவேசினா என்னன்னு தெரியுமாயா உனக்கு? ஏமா ஏய்யா, நில்லு நில்லு. நீ திருந்தவே மாட்டியா? என்ன பேச்சு பேசுற நீ? வந்தவங்கள வான்னு சொல்லாம போ. வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்பந்தி. தம்பி, கொஞ்சம் குடும்ப சமாச்சாரம் பேசணும். நீங்க உட்காந்து சாப்பிட்டு போங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டு போங்க. பொண்ணு அப்படிதான் பேசுவா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மாப்பிள்ள, சாமி கும்பிட போறாங்க, அங்க போய் வேலையை பாருங்க. நான் அம்மாட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா போப்பா. போங்க. வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. பரவாயில்ல, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி போச்சு. உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பையன் இருக்கான், வயசுக்கு வந்த பொண்ணும் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி என் பொண்ணோட உங்க பையன் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாரு? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்பயுமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். என் புள்ள வேற, உங்க புள்ள வேறன்னு நான் நினைச்சதே இல்லை. பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அந்த எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல சம்பந்தி. நீங்க சொல்றதும் எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அவங்களுக்கு ஒரு வாரிசு வரணும்னா, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா, அவங்கள தனி கொடுத்தன வச்சாதான் நல்லது. அத புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தி. பொண்ணையும் பையனையும் தனி கொடுத்தன வைங்க. அண்ணி, நீங்க குளிக்கிறது தெரியாத நீ? தெரியாம வந்துட்ட நீ? நீ தெரியாம வரலடா, தெரிஞ்சுதான் வந்திருக்க. தண்ணி சத்தம் கேட்டா உடனே வந்துருவியா நீனே? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அண்ணே, என்ன நீ இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் உங்களை ஒரு அம்மாவை தானே பாத்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா, உன் பார்வையை பத்தி எனக்கு தெரியாது. நான் நடந்தா பாப்பேன், உட்கார்ந்தா பாப்பேன், நிமிர்ந்தா பாப்பேன், குனிஞ்சா பாப்பேன், வேலை செய்யும் போது பாப்பேன். உன் பார்வை காம பார்வை தானடா? அண்ணே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அண்ணே. என்ன அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்ல? ஏமா என்னம்மா பிரச்சனை? எதுக்கு அவனை சத்தம் போடுற? என்ன பிரச்சனை என்ன கேட்காத, அவனை கேளு. என்னப்பா, என்ன நடந்தது? இல்லண்ணா, அண்ணி குளிக்க தெரியாதுண்ணே. நான் குளிக்க வந்தேன், அவங்க டாப்பா போடல, மேல துணியும் தொங்கல. தெரியாம வந்துட்டாம்மா. இப்ப மணி என்ன ஆகுது? 4 மணி ஆகுது. 4 மணிக்கு உனக்கு வீட்ல என்னையா வேலை? அத கேளு முதல்ல. அவ சொல்றது சரிதானே. 4 மணிக்கு கடையை விட்டு நீ எதுக்காக இங்க வந்த? நீங்க தானே சொன்னீங்க 4 மணிக்கு முன்சாமி ஃபங்க்ஷன் போகணும்னு, அதான் குளிக்க வந்தேனே. ஆமாமா, அந்த முன்சாமி ஃபங்க்ஷன் போறதுக்கு என்ன ஆமாமா? உன் பொண்டாட்டி குளிக்கிறத ஒருத்தன் எட்டி பாத்திருக்கான். அவனை என்னன்னு கேக்குறதுக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் என்ன கிள்ளுக்கிற மாதிரி நினைக்கிறதுனால தான் கண்டவெல்லாம் கண்ட விதமா பேசுறான். தேவையில்லாம பேசாதீங்க. என்ன கண்டவெல்லாம் சொல்றீங்க? நான் கண்டவனா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்னடா இடையில பேசுற? நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல, சொல்லிட்டேன். இங்க பாரியா, நீ தானே எனக்கு தாலி கட்டின. உனக்கு நான் பொண்டாட்டியா, இவனுக்கு நான் பொண்டாட்டியா? எனக்கு ரெண்டுல ஒண்ணு இப்ப தெரிஞ்சாகணும். ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். இப்பவே எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன நீ விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. என்ன நான் அவரை பத்தி பேசுறாங்க? நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. உங்க அண்ணன் செத்து போன நினைச்சுக்கிறா. போடா போடா, போய் தொலை. நீ உள்ள போ. எப்ப பார்த்தாலும் என்னையே அடக்கிட்டே இரு, நீ உருப்படவே மாட்ட. என் தலையை எடுத்து சார், இந்த ஃபைலில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். சார், என்ன சார் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கீங்க? என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா. அப்படியா? என்ன சார்? நான் பொண்டாட்டி மேலேயும் பாசமாக இருக்கேன், அம்மா மேலேயும் பாசமாக இருக்கேன். ஆனால் அவங்க 2 பேரும் ஈகோவில் நானா நீயாண்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க. அதனால எனக்கு நிம்மதியே இல்லை. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் மனுஷனுக்கு நிம்மதி இருக்கணுமா இல்லையா? ஆமாம் சார், நிம்மதி இல்லைன்னா மனுஷனே கிடையாது. எனக்கு தூக்கமே இல்லையா? அது மட்டும் இல்லையா, என் தம்பி வர அடித்து வீட்டை விட்டு திறந்து. ஐயோ, அதான் மனசு சங்கடமாக இருக்கியா? ஐயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். இங்கே பாருங்க,
ஒரு கட்டிங்க போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். டேய் ஆ? என்ன சொன்ன? கட்டிங்க போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன குடியாரம் நினைச்சியா நீ? குடிக்க சொல்ற? ஐயே, என்ன இப்படி கோவப்படுறீங்க? கட்டிங் போட சொல்றதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கட்டிங்னா என்ன? அது என்ன ஒயின் ஷாப்ல வாங்குற சரக்கா அது? அதை மனுஷன் தொடுவானா? ஏங்க, அது மெடிக்கல்ல வாங்குற மருந்துங்க, டானிக்குங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்பூன்ல ஊத்தி வாயில ஊட்டி விடல, அதே டானிக்க மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பக்குவமா கட்டிங்க ஊத்தி அதுல தண்ணியை கலந்து உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்கும். மனசுக்கு நிம்மதியா இருக்கும், நல்லா தூக்கம் வரும். குடும்பத்தில் இருக்க சண்டையெல்லாம் நம்ம கண்ணுக்கு வரவே வராது. இந்த மாதிரி டானிக்கெல்லாம் மெடிக்கல்ல விற்கிறாங்களா? அப்புறம் என்னங்க, மெடிக்கல்ல விற்க மாட்டானா? யோ பேசிட்டே இருக்காதியா, முதல்ல நீ சொன்னி அந்த டானிக்க வாங்கிட்டு வா. இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பையில அப்புறமேல கையெழுத்து போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். பரவாயில்லையே, இப்படி ஒரு டானிக் மெடிக்கல்ல இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. சரி வாங்கிட்டு பார்ப்போம். ஐயா, என்னையா டானிக்குன்னு சொன்னேன், ஒரு கிளாஸ்ல கொண்டாந்துருக்க. அப்புறம் என்னங்க, குழந்தைங்களுக்கு தான் ஸ்பூன்ல கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு எப்படி ஸ்பூன்ல கொடுப்பாங்க? அதான் கிளாஸ்ல ஊற்றி அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏயா இதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, ஒன்றும் செய்யதில்ல. பொறுமையா 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 பொறுமையா. யோ நீ சொன்ன மாதிரியே இந்த டானிக் உள்ள போனதுமே அப்படியே மிதக்குதுயா, சுகமா இருக்கு. ஐயோ, உங்களுக்கு வீரம் தனியா கிளம்புமே, நல்லா தூக்கம் வரும், நிம்மதியா தூங்கலாம். அப்ப நான் இப்ப போறேன், நீங்க நைஸா வீட்டுக்கு போயிடுங்க. எது இருந்தாலும் காலையில பேசிக்குவோம். வரட்டுங்களா? வரட்டுமாயா? போயா வரேன்.